தலை மேலவன் விழுந்து காற்றுள்ள போகட்டும். மீண்டும் ஒரு மூச்சு ஆழமாக உள்ளெடுத்துக் கொள்கிறோம். நீண்ட காற்று உள்ளெடுத்து நம்முடைய மூக்குநுனி வலது கால் முட்டி பகுதிக்கு வரட்டுங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. தலை மேல வருது, காற்று உள்ளே சேர்க்கிறது. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றி விடுகிறோம். மீண்டும் புதிய மூச்சு எதிர் திசையில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக கால்களை மாற்றிக் கொள்கிறோம். அதற்கு முன்பாக நன்றாக செய்த பயிற்சிக்கு கால்களுக்கு ஓய்வு. அடுத்து வலது காலை முதலில் வலது கையில் வலது கால் முட்டி அழுத்தி இடது கால் மேல வரட்டுங்க. அப்படியே கைகள் பின்னாடி கட்டிய நிலையில் முதுகு தண்டை நேராக வைத்து அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து மூச்சு விடுகிறோம். நீண்ட காற்று. காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நெத்தரைக்கு போகட்டுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மீண்டும் புதிய மூச்சு. நன்றாக ஆழமாக உள்ளிழுத்து வலப்புறமாக வலது கால் முட்டியில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். மீண்டும் புதிய மூச்சு. அடுத்ததாக கோணாசனம். அமர்ந்த நிலையில் காதோடு சேர்த்து வரட்டுங்க. அப்படியே வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தார்.
அடுத்ததாக இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. இதற்கு மாற்று பயிற்சியாக நீண்ட காற்று இழுத்து மகர ஓசை. அடுத்து சுழல் முறை பிராணாயாம பயிற்சி. இடது கை சின்முத்திரை, வலது கை பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடதின் வழியாக உள்ளிழுத்து வலதின் வெளியேற்றி வலதின் உள்ளிழுத்து இடதின் வெளியேற்றுகிறோம். இதுபோல் 7 சுற்று.
7 சுற்று முடிந்த பிறகு உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். காற்று தடையில்லாமல் துவாரங்கள் வழியாக உள்ளே சென்று மெதுவாக வெளியேறுகிறது. அதை ஒரு பார்வையாளராக கவனிக்கிறோம். தானாக நிகழ்வதை நாம் கவனித்துக் கொண்டு உள்ளோம். அந்த காற்றோடு இந்த மனமும் பயணிக்கட்டும். காற்று மூக்கு வழியாக உள்ளே சென்று அப்படியே மூச்சு குழாய் வழியாக உள்ளே சென்று நுரையீரலில் பட்டு மெல்ல வெளிவருகிறது. அதை நாம் கவனிக்கிறோம். வாழ்க வளமுடன். நலம் இருக்க, வளம் இருக்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், அப்போ தான் சக்தியே கிடைக்கும். அது ஒழுங்காக இல்லைன்னா இது ஒழுங்காக இருக்காது. ஸ்கேனில் ரிப்போர்ட்டில் பிளட் டெஸ்ட்டில் அதெல்லாம் தெரியாது, நாம் தான் ஒழுங்குபடுத்திக்கணும். இப்படி கணவன் மனைவி அந்த அன்பை ஒழுங்குபடுத்துறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு யோசனை பார்க்கலாங்க. திறமை. ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? திறமை. பெண்களுக்கும் தான், ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெண்களுக்கு பிடிக்கும். சில விஷயங்கள் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்களுக்கு பிடிக்கும். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்று நம் திறமை என்ற ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோங்க. ஒரு ஆணின் திறமையை பாராட்டி மட்டும் பேசுங்களேன், அவருக்கு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், அப்படி கிருகிருன்னு இருக்கும். யார் தன்னை திறமைசாலின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவார். அன்பு வந்துடும், பாசம் வந்துடும், லவ் வந்துடும். பொதுவாக எந்த ஒரு கணவனுக்கும் மனைவி மேலே ஏன் தெரியுமா அன்பு இல்லை? எந்த ஒரு மனைவியும் கணவனின் திறமையை பாராட்டி பேசுகிறதே இல்லைங்க. அப்படியே கட்டுப்புல உட்காந்துருக்குறாங்க. ஊரே பாராட்டும், இது மட்டும் பாராட்ட மாட்டேங்குதுன்னு செம கடுப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் பாராட்டி பாருங்களேன், அவ்வளோ பிடிக்குங்க. உதாரணமாக ஒரு கணவர் ஒரு வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் லாஸ் ஆகி வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு, 10 லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சு. எந்த மனைவியாவது லூசு கிறுக்கு அறிவு இருக்கா உனக்கு, இப்படி போய் பிஸ்னஸ் தப்பாக பண்ணிட்டு வந்திருக்கிறியே, உனக்கு புத்தி இல்லை, ஒன்றும் இல்லை, திறமையே இல்லை அப்படின்னு சொல்லி, எங்கள் அண்ணனை பாரு சூப்பராக பண்ணுறாரு, என் தம்பி பாரு அருமையாக சம்பாதிக்கிறான், எதிர் வீட்டுக்காரர் பாரு சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு அதுலேயும் வேறு யாராவது கம்பேர் மட்டும் பண்ணி பேசிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த மனைவி பிடிக்காதுங்க. திறமையை அவமானப்படுத்தி பேசுனது இல்லாமல் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க, பிடிக்காதுங்க. உலகத்தில் எந்த ஆம்பளைக்கும் தன்னோட திறமையை மட்டும் யாராவது கை வச்சுட்டா போதுங்க, அது யாராக இருந்தாலும் பிடிக்காதுங்க. பொதுவாக எல்லா பெண்களும் கணவனின் திறமையை அவமானப்படுத்தி பேசுகிறனால தாங்க அவருக்கு உங்கள் மேலே லவ் வரமாட்டேங்குது. இங்கே பாருங்க, ஒன்று திறமையை பாராட்டி பேசுங்க, இல்லை சும்மாவாவது இருங்க, அவமானப்படுத்தாதீங்க, தாங்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கணவன் வந்து பிஸ்னஸ் லாஸ் வந்து உட்காந்துட்டாரு. அவரை திட்டுறதை விட்டுட்டு, எங்க திட்டாதீங்க, நாங்கள்லாம் ஏற்கனவே ஊரெல்லாம் திட்டு வாங்கிட்டு தாங்க வீட்டுக்குள்ளே வரோம், அப்போ இங்கேயும் திட்டுன்னு எங்கே தாங்க போகிறது? அவரை பாராட்டணும்.
ஏங்க பிஸ்னஸ் லாஸ் பண்ணி வந்திருக்கிற ஒருத்தர் எப்படி பாராட்டுறதுன்னு கேட்டால், ஒன்று சும்மா இருங்க, இல்லை பாராட்டுங்க. எப்படி பாராட்டலாம்? ஏங்க நீங்கள் புத்திசாலி தாங்க அப்படிங்கணும். அவர் பார்ப்பார், என்ன இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு, அப்படி பிரமிப்பாக பார்ப்பார். நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப திறமைங்க உங்களுக்கு, ஆனால் நீங்கள் பண்ண பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது சரியில்லைங்க, உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சூட் ஆகாதுங்க அப்படின்னு அவரை பாராட்டி பிஸ்னஸை திட்டலாம், இல்லை பார்ட்னரை திட்டலாம், இல்லை அந்த ஏதோ வேறு ஏதாவது திட்டி அவரை கொஞ்சம் பாராட்டி, பரவாயில்லைங்க போனால் போகுதுங்க, 10 லட்சம் தாங்க போச்சு, நீங்கள் நல்லா தாங்க இருக்கீங்க, நல்ல வேலைங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைங்க அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் பூஸ்டர் கொடுத்து அவர் திறமையை பாராட்டி, போனால் போது விடுங்க, உங்கள் இருக்கிற திறமைக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாங்க, 10 லட்சம் தானே போனால் போதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியிடம் ஒரு கணவன் எதிர்பார்க்கறது இவ்வளோதாங்க, திட்டு கிடையாது. அப்படி பாராட்டி அவர் பூஸ்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சு போய் அவர் வியாபாரம் பண்ணுறதுக்கு தோணும். நீங்கள் நல்லா திட்டீருன்னு வச்சுங்களேன், அது பேசாமல் உட்காந்துக்கும். ஆமாம் அதான் அவமானப்படுத்திட்டார்ல, அதான் அசிங்கப்படுச்சு, அதான் போச்சல்ல அப்படின்ட்டு அவருக்கு வேலைக்கு போகிறக்கே பிடிக்காதுங்க. பல வீட்டில் அப்படி தான், ஹஸ்பண்ட் சம்பாதிக்கவே மாட்டேங்கிற, ஏன்னா நல்லா திட்டிடுவீங்க. அது சில பேர்த்து வீட்டில் மனைவி மட்டும் திட்ட மாட்டாங்க, மாமியார் மாமனார் எல்லாம் திட்டிடுவாங்க, அவ்வளோதான், பிடிக்காதுங்க. அதான் அவமானமாக திட்டி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்காது, சம்பாதிக்கிறதும் பிடிக்காதுங்க. எனவே ஒரு கணவனுக்கு தேவை திறமைங்க, திறமையை அவமானப்படுத்தி பேசாதீங்க, ஒன்றும் சும்மா இருங்க, இல்லை பாராட்டுங்க. அப்போ தாங்க அந்த கணவனுக்கு அந்த மனைவியோட வாழ்றது பிடிக்குங்க. அடிக்கடி ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும், வா சூப்பராக வண்டி ஓட்டுறீங்க, என்னவா கார் ஓட்டுறீங்க பா அப்படின்னு சொல்லிட்டே இருங்களேன், அது அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், உங்களோட வாழ்றதுக்கு பிடிக்குங்க, உங்களை பிடிக்குங்க. உதாரணமாக ஒரு கணவனும் மனைவியும் ஒரு காரில் போகிறாங்க, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கார் போயிட்டுருக்கு. மனைவிக்கு நல்லா ரூட்டு தெரியும், மனைவி சொல்கிறாங்க, எங்க வண்டி லெஃப்ட் திருப்புங்க, ஒரே ரோடுங்க, நேராக மண்டபங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஹஸ்பண்டு இருமா உனக்கு ரூட்டும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்ட்டு செல்ஃபோனை தூக்கிட்டு கூகுள் மேப் போடுறாருங்க. அது சுற்றுது, அந்த அக்கா கூகுள் அக்கா சுற்றி விடுது, அங்கங்கே சுற்றி கித்தி 1 மணி நேரம் லேட்டு. இந்த மனைவி செம டென்ஷனு, அறிவிருக்காய உனக்கு, அப்போ சொன்னேன் லெஃப்ட்டு திருப்பு ஒரே நேராக ஒரே ரோட்டுன்னு, கேட்குறியா நீ, நான் சொல்லி எங்கே கேட்குறேன், அதை நம்மனை போச்சா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காதுங்க. ஹலோ, நாங்கள் அப்படி தான் தப்பாக வண்டி ஓட்டுவோம், ஒன்றும் பாராட்டணும் இல்லைன்னா சும்மா இருக்கணும், இது எங்கள் ரூல்ஸ், இதுதாங்க ஆண் ரூல்ஸு. அப்போ என்ன பண்ணணும், ஒன்று பாராட்டணும், இல்லை சும்மா நீங்கள் வாட்டுக்கு போயிடணும். ஏங்க லூஸு மாதிரி ஓட்டிகிட்டு வந்திருக்கு, அதை எப்படி பாராட்டுறதுன்னு கேட்டால் அதுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்குங்க. ஆமாம், கார்லேருந்து இறங்கும் பொழுது அவர் தப்பாக ஓட்டிகிட்டு வந்தார், திட்டாதீங்க, எங்களுக்கெல்லாம் பிடிக்காது, ஒன்றும் பேசாமல் போயிருங்க, இல்லை திட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டா பட் இன்டெரக்டாக வஞ்ச புகழ்ச்சி அணியில் திட்டுங்க. கார்லேருந்து இறங்கிட்டு அப்புறங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க ஷார்ட்கட்லாம் நிறையா தெரியுது அப்படின்னு போயிருங்க. நீங்கள் திட்டின்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் அப்படிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருப்போங்க. புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனைவியும் கணவனின் திறமையை அவமானப்படுத்தி பேசாதீங்கள், ஒன்று சப்போர்ட் பண்ணுங்க, பாராட்டுங்க, இல்லை சும்மாவாது இருங்க. அதே மாதிரி மனைவியின் திறமையையும் கணவன் அவமானப்படுத்தி பேசக்கூடாது. குறிப்பாக இந்த சாப்பாடு, ஏங்க நம்ம 50 வருஷமாக சாப்பிட்றோமா இல்லையா, ஒவ்வொரு முறை சாப்பிட்டு முடிச்சோன்னே ஏம்மா இந்த குழம்பு சூப்பராக இருந்துச்சுமா, அந்த பாவக்காய் பொரியல் அருமையாக பண்ணியிருக்கம்மா, ரசம் சூப்பரமாக பிரமாதமா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவையோ இல்லை ஒய்ஃபையோ தங்கச்சியோ யாரெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்களோ அந்த சமையல் திறமையை அவங்கள பாராட்டி பேசும்பொழுது தாங்க உங்களோட வாழவே பிடிக்கும். சில பேர் 50 வருஷமாக சாப்பிட்டு முடிச்சோன்னு கையிட்டு அது வாட்டுக்கு போகுங்க, இது உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஒரு வாரத்தை சொன்னால் என்னன்னு எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு தெரியுமா. சிலது சொன்னாலும் போனாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு உருளைக்கிழங்கு சரியில்லை, சாம்பாரில் உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வேற போகுங்க. ஒரு 10 ஐட்டம் செஞ்சுருக்காங்க, ஏதோ ஒன்று சின்ன குறை இருந்தால் அதை பெருசுப்படுத்தாமல் நல்லா இருக்கிற விஷயங்களை பற்றி பேசணுமா இல்லையா. புரிஞ்சுக்குங்க, கணவனின் திறமையை பாராட்டும் மனைவியையே கணவனுக்கு பிடிக்கும். அதேபோல் மனைவி சமைச்ச உணவை பாராட்டி ஒருவேளை தப்பாக இருந்தால் கூட ஏம்மா இது சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் பத்தலம்மா, இனிமேல் கொஞ்சம் போட்டுக்குமான்னு அன்பாக காதலோடு சொன்னீங்கன்னா அந்த மனைவிக்கு பிடிக்குங்க. புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது சமைச்சாலும் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த சமையல் பண்ணவங்களை கூப்பிட்டு அருமை, நன்றாக இருந்துச்சு, இது செய்யறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு வாழ்கிறத பிடிக்குங்க.
எனவே கணவனின் திறமையை அவமானப்படுத்தி பேசாதீர்கள். ஒன்று பாராட்டுங்கள், இல்லை சும்மாருங்கள். அதே மாதிரி சமையலை அவமானப்படுத்தி பேசாதீர்கள். ஒன்று பாராட்டுங்கள், இல்லை சும்மாருங்கள். இந்த 2 தத்துவத்தை நமது குடும்பத்தில் ஒழுங்குபடுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, மனம் நிம்மதியாக இருக்கிறது, குடும்பத்தில் அன்பு நிலவுகிறது. இப்படி இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ, கணவன் மனைவி சந்தோஷம் நிலவ என்ன என்பதை அருமையாக விளக்கிய, அதாவது விட்டு கொடுத்தல், 2 பேரும் பாராட்டி விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை சிறப்பாக நமக்கு வலியுறுத்திய ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கியா? வாழ்க வளமுடன். சாப்பாடு ஏற்கனவே அந்த அரிசிகள்ல நம்ம பாரம்பரிய அரிசியா இருந்தா பரவாயில்ல, அல்லது இயற்கை விவசாயத்துல அரிசியாக இருந்தா பரவாயில்ல, அந்த அரிசிய நம்ம சமைக்கும் பொழுது முன்பெல்லாம் ஒரு குக்கர் வந்த கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த குக்கருக்குள்ள தண்ணி ஊத்தி அதுக்குள்ள ஒரு பாத்திரத்தை வச்சு சமைக்கிற முறை இருக்கும். அந்த முறை நல்லது. அந்த சாப்பாடு ரொம்ப அந்த ஆவி பிடிச்சு அது அவிஞ்சு போகாது அப்படிங்கிறாங்க. அல்லது அந்த சாப்பாடு அப்படி வைக்கல அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா நேரடியாக அந்த கொதிக்கிற பொழுது அந்த அரிசி எடுத்து போடுவாங்க. இப்போ தொடக்க காலகட்டங்கள்ல நாங்க எல்லாமே பார்த்திருக்கோம். முதல்ல அந்த அரிசியும் தண்ணியும் கலந்து வச்சிருவாங்க. என்ன அப்படின்னா, அந்த தண்ணியோட இந்த அரிசி இணக்கமாகணும், கொஞ்சம் ஊறிடணும் அப்படிம்பாங்க. அப்படி இணக்கமான பிறகு மறுபடியும் அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ள போடும் பொழுது பெருசா அந்த உணவு அவிஞ்சு போகாம அது ஆவியாகி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நேரடியாக நம்ம அந்த அரிசியை போடும் பொழுது அந்த குக்கர்ல இருக்கும் பொழுது அந்த குறிப்பாக அந்த அலுமினியம் உடலுக்கு கெடுதலாக விளைவிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த அந்த அரிசிக்கும் அந்த உமிக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அதுல இருக்கக்கூடிய உயிர்ப்பாற்றல எங்க இருக்குது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் முழுவதும் எங்க இருக்குது அப்படின்னா, அந்த அந்த உமி இருக்கு இல்லைங்களா, அந்த தோலுக்கும் அந்த தானியத்திற்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லைங்களா, ஒரு லேயர், அதுதான் முக்கியமானது அப்படிங்கிறாங்க. நமக்கு கூட இந்த தோல் இருக்கு இல்லையா, இந்த தோல் தான் முக்கியமானது. உடம்புல இருக்கக்கூடிய உள்ள ராஜ உறுப்புகளுக்கு விட என்னன்னா இந்த தோல் தான். இந்த தோல் மூலமா தான் உடம்புக்கே சக்தி கிடைக்கும். மூளை ரொம்ப முக்கியமானது, சிறுநீரகம் ரொம்ப முக்கியமானது, அதே போல கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே முக்கியமானது. இந்த மொத்த உறுப்புகளுக்கும் இந்த தோல் மூலமா தான் சக்தி கிடைச்சு. குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ஒரு லேயர் மாதிரி அப்படி வெள்ளை வெள்ளையா இதெல்லாம் ஒரு கவசமாக உள்ள இருக்கக்கூடிய வெளியே இருந்து அதுக்கு மேல சக்தி உள்ள கிரகிக்கப்படுது. அதனால மிக முக்கியமாக கவனிக்கிறது என்ன அப்படின்னா, அந்த தோல், அந்த மேல் தோல், அந்த மட்டை அரிசின்னு சொல்லுவோம் கேரளாவிலாம், அப்படி அந்த நைஸா இல்லாம முடிஞ்ச வரைக்கும் அரிசிய அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மில்லுகளாக இருந்தது அப்படின்னா
அந்த ரொம்ப பாலிஷ் பண்ணாம கேட்டா கொடுத்துருவாங்க. அந்த அரிசி வந்து மிக மிக உயர்ந்தது. அதோட அதுல முழுக்க நார்ச்சத்து இருக்கு. 2வது வந்து அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தோல்ல தான் வந்து அந்த மின்காந்த சக்தி, சூரிய சக்தி எல்லாமே அதுக்கு மேல படுது. அதனால பாஸ்கர் ஐயா வந்து இதைய திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. நம்மவும் அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக உள்வாங்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக இதுக்காக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேரு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து அந்த சூரிய வெளிச்சத்துல காயக்கூடிய மில்கள் இன்னைக்கு இருக்கு. நவீன அரிசி ஆலையை தவிர்த்துட்டு அந்த நெல்லை ஊற வச்சு காய வைக்கிற முறை இருக்கு. நவீனம் வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் தேவைப்படுத்துது. ஆனா அதுக்குள்ள நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த சாப்பாடு செய்யற முறையும் சரி, அதோட அந்த தானியம் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுலயும் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. அதோட குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இடையிடையே இந்த வரகு, சாமை, குதிரைவாலி இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியானதுதான். இருந்தாலும் கஞ்சியாக வச்சு குடிக்கும் பொழுது, அந்த கருப்பு கவுனிகளை எல்லாம் கஞ்சியாக வச்சு குடிக்கும் பொழுது நம்மளே பார்த்திருப்போம். அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அவ்வளவு ஒரு திருப்தி இருக்கு. உணவு வந்து கடினமாக இருக்கிறத விட, ஒரு வேளையாவதும் வாரத்துல வந்து ஒரு 2, 3 நாளைக்கு வந்து அதை கஞ்சியாக எடுக்கும் பொழுது, கூழாக எடுக்கும் பொழுது, அந்த நீர்த்தன்மையாக இருக்கும் பொழுது, ஜீரணம் எளிமையாகுது. 2வது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்முடைய ஜீரணத்திற்கும், மன ஓட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்பு. மனிதன் எப்படிதான் வந்து அடுத்தடுத்து பயணத்துக்கு தொடர்ந்தான்னா, அவனுடைய பசியின் மூலமாக தான் ஒரு தேடுதலே உண்டாச்சு. அப்போ நல்ல உணவை வந்து செம்மறி அந்த ஃபுல்லா இல்லாம அடுத்தடுத்து பசிக்கிற நிலையை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சிந்தனை நல்லா இருக்கும், தேடுதலும் இருக்கும். அதனால அந்த பசியை தான் வந்து நம்ம தூண்டி விடணும். இன்னைக்கும் நம்ம கிட்ட மருத்துவத்துக்கு வர்றவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் முதன்மையான விஷயமாக பார்க்கறதுன்னா ஜீரண சக்தியோட கொடுத்துவது, ஜீரண சக்தியை சீர்படுத்துவது. ஜீரண சக்தியை சீர்படுத்தினாவே மண்ணீரல் நல்லா இருந்தாவே அடுத்தடுத்து விளைச்சல் நல்லா இருக்கும். அதனால அந்த பாத்திரத்தை எப்படி பயன்படுத்துறது, சமைக்கிற முறை எப்படி பயன்படுத்துறது, அதோட அந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த மேல் தோல் நீக்கப்படுறது எப்படிங்கிறதுக்கு, அந்த மேல் தோல் மட்டும் நீக்கின அரிசி பார்த்தீங்கன்னா வடக்கு. அதுவும் குறிப்பா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பாடு ஒரு 4, 5 பேர் செஞ்சு அந்த ஒன்னா வைக்கோல் இருக்கும். அந்த வைக்கோல் மேல ஒரு ஒரு வேட்டி மூடி இருப்பாங்க. அந்த வேட்டி மேலதான் கொட்டி போடுவாங்க. அந்த துணி மேல கொட்டி போடுவாங்க. சாப்பாடே மணக்கும். நாங்கெல்லாம் சிறு வயசுல அரிசி அள்ளி சாப்பிடுவோம். தினமும் அரிசி எடுத்து அந்த அரிசியை போடும் பொழுது அரிசி வாங்கி நாங்க சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு பெட்டி கடை இல்லை. சின்ன சின்ன மூளைக்கெல்லாம் கூட இன்னைக்கு கலர் கலரா தொங்கி. அதனால அந்த அரிசியில வந்து அவ்வளவு சத்து இருக்கு. அந்த இனிப்பு சுவை, கார சுவை, உப்பு சுவை எல்லாமே அமிழ்ந்து இருக்கு. அரிசினா வந்து அந்த அரிசியில ஒரு சுவை மட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரிசி அப்படிங்கிற பேரு கூட ஏன் வந்தது அப்படிங்கிறதுல கூட சத்து. அதனால அந்த உணவுகளை வந்து இப்படி முறைப்படுத்தணும். ஏன்னா உணவு அதுக்கு பிறகுதான் ஆசன பயிற்சின்னு கூட நம்ம 2வது நிலையில தான் வச்சிருக்கோம். யோக முறை கூட 2வது முறைதான். உணவு தான் முதன்மையானது, முக்கியமானது, அவசியமானது. அதனால இந்த உணவுகளை ஒழுங்குபடுத்தி இந்த உயிராற்றலை பயன்படுத்துவோம். சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. ஐயா வந்து இன்னைக்கு அரிசியை பத்தி சொன்னாங்க. சிறப்பு. அதாவது எப்படின்னா நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடணும், இந்த காலகட்டத்துல எப்படி சமைச்சிட்டு இருக்காங்க, பழைய காலத்துல எப்படி சமைச்சாங்க, அரிசி எப்படி வந்து அதோட தன்மைகள்ல எப்படி நம்ம வந்து முழுசா இது பண்ணாம பாதி இதுல அந்த அறவையிலேயே நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி விளக்குனாங்க. சந்தோஷம். இன்னைக்கு வாழ்க்கை முறையில வந்து நாம் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை நம்மளுடைய வாழ்க்கை முறைகளே எல்லாம் மாறுதலாக உள்ளது.
அனைவற்றையும் மாற்றினால் எல்லாமே நமக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். காலைல ஏஞ்சு பல் தொழுக்கிறதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை முறைகள் எல்லாமே எல்லாருமே மாத்திட்டு இருக்காங்க. காலைல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேஸ்ட்ல எல்லாமே ஒவ்வொரு கம்பெனி பேஸ்டா வந்துட்டு இருக்கு. அதுல இயற்கையில நமக்கு பல்பொடி நிறைய கிடைக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து காலை உணவு உண்றதுக்கு முன்னாடி நம்ம காலைல பல் துலக்கினதுக்கு அப்புறம் ஆயில் புல்லிங் பண்றது, அடுத்த காலை உணவு சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறது. அதாவது 9 மணிக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது மதிய உணவு அது மாதிரி ஒரு டைமிங் இருக்குது. எந்த நேரத்துல நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. தெளிவுகள் அடுத்ததாக ஐயா அதெல்லாம் கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி நம்ம சாப்பாட்டு முறைகளிலும் இது மாதிரி விஷயங்களை கடைபிடித்து நம் உடலை பாதுகாக்க வேண்டும். உடற்பயிற்சிகள் மட்டுமல்லாது, ஆசன பயிற்சிகள் மட்டுமல்லாது, சாப்பாட்டு முறைகளும் சரி, உடல் மன ரீதியாகவும் நாம் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் கண்டிப்பாக அனைவற்றிலும் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு சிறப்பான ஆசனங்களையும் பயிற்சிகளை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஆரோக்கிய சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் ஆரூர் டெம்பிள் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இணைப்பிலே உணை அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்வோம். நாளை காலை 5:30 மணி அளவில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.